ஒரு அழகான தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் இருந்தன. வெள்ளை மல்லிகை, சிவப்பு ரோஜா, மஞ்சள் செந்தாமரை. பகலிலே அவர்கள் முழு வீரியத்தோடு மலர்ந்து ஒளி வெள்ளத்தில் மின்னின. அவற்றின் மனம் காற்றில் பரவி பார்ப்பவர்களை மகிழ்ச்சியடைய செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறோம் என்று ரோஜா பெருமையாக சொன்னது. ஆமாம், நம்மை ரசிக்க வரும் மக்கள் நம்மை புகழ்ந்து பேசுவார்கள் என்றது மல்லிகை. ஆனால் அந்த தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய செடி மட்டும் அமைதியாக இருந்தது. அது இன்னும் மலரவில்லை. அது பகலில் மலராது, ஏனென்றால் அது ஒரு இரவு பூ. சூரியன் மறைந்ததும் தோட்டம் இருளில் மூழ்கியது. பகலில் மலர்ந்த மலர்கள் அனைத்தும் தங்கள் இதழ்களை மூடிக்கொண்டன. ஆனால் அந்த ஓரம் இருந்த செடியில் மட்டும் ஒரு மஞ்சள் மலர் மெதுவாக மலரத் தொடங்கியது. நான் மட்டும் ஏன் இரவில் மலர வேண்டும் என்று அது துக்கமாக யோசித்தது. என்னை யாரும் பார்ப்பதே இல்லை. எனது மனத்தை ரசிப்பதற்கு யாரும் இல்லை. இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் ஒரு பயணி அந்த தோட்டத்தின் அருகே காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான். இருள் சூழ்ந்ததால் அவன் வழி தவறிவிட்டான். எந்த வழியும் தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான். அவன் பயந்து நிற்கும் போது மெல்லிய மலர் மணம் அவனை தொட்டது. அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று தேடி அவன் சில அடிகள் நடந்தான். எதிரே ஒரு சிறிய பச்சை செடியில் ஒரு அழகான மலர் மின்னியது. அந்த மனம் அவனை தனது வீட்டுக்கு செல்லும் பாதையை கண்டுபிடிக்க உதவியது. மனமகிழ்ச்சியுடன் அவன் வீடு திரும்பினான். போகும் முன் அந்த மலரை நேசமாக பார்த்து, "நீ என் இருட்டை அகற்றினாய்" என்று கூறினான். மலர் அதிர்ச்சி அடைந்தது. என் மனம் ஒருவனை பாதை காண வைத்ததா? நான் பகலில் மலரவில்லை என்று வருந்தினேன். ஆனால் என் அர்த்தம் இருளில்தான். அந்த நாள் முதல் மலர் இனி யாரும் பார்க்கவில்லை என்று வருந்தவில்லை. அது தெரிந்து கொண்டது, ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம், ஒரு பணி இருக்கும். சிலர் ஒளியில் திகழ்வார்கள், சிலர் இருளில் மின்னுவார்கள். ஆனால் எல்லாரும் யாருக்கோ ஒரு வழிகாட்டலாக இருப்பார்கள். முற்காலத்தில் நீ உன் மதிப்பை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உன் ஒளி யாருக்கோ வழிகாட்டும்.